சார் அண்ணாமலை அவர்கள் வந்து அமித்ஷா கூட்டத்துல கலந்துக்கல. அதை பத்தி நமக்கு ஒரு பிரத்யேகமா ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன சார் அந்த தகவல்? அண்ணாமலை உண்மையாகவே அதிருப்தியா இருக்கிறார் அப்படின்றது தான் வந்து இதோடைய முழு சாரம்சமே. இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, அமித்ஷா சொல்லி அண்ணாமலை கேட்காம இருப்பாரா, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா அண்ணாமலை அப்படின்றது தான் வந்து பொதுவா வந்து ஒரு பேசு பொருளாக இருந்தது. நம்ம கூட நேற்று ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருந்தோம். ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நம்ம இவாலுவேட் பண்ணும்போது அண்ணாமலையை பொறுத்தவரையில எப்பயுமே வந்து நேஷனல் ஹைகமாண்ட் என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார் அப்படின்றது நம்மளுடைய ஒரு அனாலிசிஸாக இருந்தது. ஆனால் இப்போ நான் விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையாகவே வந்து அண்ணாமலை வந்து அதிருப்தியா இருக்கிறாரு. அக்டோபருக்குள்ள வந்து அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து தனி கட்சி தொடங்குவதற்கும் அஞ்ச மாட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்றாங்க. இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரையில 2022 வந்து பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக வர்றாரு. அவர் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கட்சியில வந்து இளைஞர்களுடைய உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றது அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாஜகவுக்கு ஒரு 35-40 லட்சம் வாக்குகள் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 11.5% வந்திருக்குன்னு சொல்றாங்களே, அதுல வந்து ஒரு 50 லட்சத்துக்குள்ளான வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னா குறைந்தபட்சம் 25-30 லட்சம் வாக்குகள் வந்து அண்ணாமலை என்ற தனிநபருக்காக உள்ள வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து சொல்றாங்க, அண்ணாமலை தரப்பு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்கினாலும் அவருக்கு வந்து வரவேற்பு அப்படின்றது இருக்கும். அதனால வந்து அக்டோபருக்கு பிறகு அவர் தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப டிடிவி தினகரனோட வந்து அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. அதனால்தான் டிடிவி தினகரன் மாலை வந்து அதாவது ரொம்ப இரவு நேரத்துல தான் அந்த அறிவிப்பை கூட வெளியிட்டார். என்டிஏ கூட்டணியில இருந்து நாங்க வெளியே வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அண்ணாமலை இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு அணியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் சொல்றது வந்து டிடிவி தினகரன் அண்ணாமலையோட மெர்ஜ் ஆயிடுவார் அப்படின்னு கிடையாது. அமமுகன்றது ஒன்று இருக்கும். பட் இவங்க வந்து ஒரு அலைன்ஸா இருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கதா சொல்றாங்க. சரி, இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியோட பாப்புலாரிட்டியில் தான் ஒரு அவ்வளவு மீடியா டென்ஷன் எல்லாகிட்டையும் ஆதரவு எல்லாம் கிடைச்சது. இப்போ அந்த பாஜக உதறி விட்டுட்டு தனி கட்சியா வந்தாரு அப்படின்னா அதே அளவு ஆதரவு அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போதுமே ஒரு தனிநபரோட அந்த கட்சி அப்படின்றது பெரிது. ஓகே, அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருந்தபோது அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி அவர் கிடைச்சது அப்படின்னா மத்தியில வந்து ஆளக்கூடிய அரசாக பாஜக இருக்கு அப்படின்றது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து தீவிரமாக திமுகவா அவர் எதிர்த்தார். இப்ப நீங்க வந்து இப்ப நயினா நாகேந்திரன் பதவியேற்று 4-5 மாதங்கள் ஆயிடுச்சு. இந்த 5 மாதங்கள்ல பெரிய ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து அவங்க ஒரு முருகருக்காக மாநாடு நடத்துறாங்க, அது இந்து முன்னணி நடத்துறாங்க. இதுல வந்து பாஜக வந்து ஒரு இரண்டாவது ஒரு பிரிவா போய் அதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூத் கமிட்டி மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. இதை தவிர வேற எந்த ஒரு மாநாடும் பெரிய அளவில் நடத்தல. அதை தாண்டி வந்து உங்களுக்கு தினசரி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு நடத்திட்டே இருக்கணும், கட்சி சார்பில் நடத்திட்டே இருக்கணும். அண்ணாமலை தலைவராக இருந்தபோது கட்சி ரொம்ப ஆக்டிவேட்டடா இருந்தது. கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வேணா அதிருப்தி இருந்திருக்கலாம். பட் ஓவராலா வந்து அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய சிந்தனையில இருக்கிறாங்கல்ல, அவங்க மத்தியில வந்து அண்ணாமலை சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து அது வெளிப்படுத்தியது. தொடர்ச்சியா ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றது இருந்தது. ஆனா நயினா நாகேந்திரன் பொறுப்பேற்றது பிறகு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட அதிமுகவுடைய ஒரு பிஜேபி விங்கா தான் செயல்படுற மாதிரியான ஒரு தோரணை இருக்கு. ஸோ இது வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தியை தருது. ஆனா வந்து கட்சியினுடைய பதவி ஏற்கும் போதே வந்து நயினா நாகேந்திரன் தெளிவா சொன்னாரு, அண்ணாமலை வந்து புயலாக இருந்தவர், நான் தென்றலாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ தென்றலாக இருக்கலாம், அதற்காக வந்து நீங்க வந்து முழுவதுமாக அதிமுக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட நீங்க வந்து உங்களுடைய ஒரு தனித்துவத்தை இழந்து நீங்க வந்து அதிமுகவோட எல்லாத்துக்கும் சரி கொடுத்து போறீங்க அப்படின்னா உங்களால வந்து கட்சியை வளர்க்க முடியாது அப்படின்ற எண்ணம் வந்து அண்ணாமலைக்கு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். அதனால்தான் அவர் தொடர்ச்சியா வந்து ரிபல் ஆகுறாரு. நம்ம நேற்று சொன்ன மாதிரி எந்த ஒரு கூட்டங்கள்லையும் அவர் கலந்து கொள்ளாததுக்கான காரணம் அது. அது மட்டும் இல்லாம நிர்வாகிகளுடைய எதிர்ப்பை வந்து பெருவாரியாக அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். காலங்காலமா வந்து RSS உடைய பின்னணியோட வந்திருப்பாங்க பாஜக. அந்த நிர்வாகிகள்லாம் ஒரு மூத்த நிர்வாகிகளா இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரையில அண்ணாமலை வந்து உள்ள விட்டா அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தணும். எப்படி எடப்பாடி பழனிசாமி டிடிவியையும் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஐயும் உள்ள விட்டா அந்த கட்சிக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படி நினைக்கிறாங்களே, அதே மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தோட நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. தொடர்ச்சியா அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய செயல்பாடுகள் பத்தி தேசிய தலைமைக்கு வந்து தகவல் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்ப நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரையில அவங்க வந்து பிரதமர் மோடிட்டையோ அமித்ஷாட்டையோ தமிழ்நாடு விவகாரங்கள் தொடர்பாக அவங்க வந்து எப்பயுமே ஒரு கலந்தாலோசனை பண்ணி அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு தெரியப்படுத்துற அந்த மாதிரியான அப்ரோச்சே வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வரும்போது அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்களே தவிர, கிரவுண்ட் சிச்சுவேஷன் என்னன்றது தெரிஞ்சுப்பாங்களே தவிர, அவங்க போய் வந்து ஒரு தனிப்பட்ட உள்நோக்கத்தோட இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு என்னைக்குமே சொன்னதில்லை அப்படின்றாங்க.
ஆனா அண்மை காலமா வந்து அண்ணாமலை மீதான அந்த அதிருப்தி வந்து பில்டாக தேசிய தலைமையே வந்து நிர்மலா சீதாராமன்ட்ட, குறிப்பா அமித்ஷா அவர்களே நிர்மலா சீதாராமன்ட்ட இந்த மாதிரி செக் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. அதன் அடிப்படையில தான் அவங்க வந்து கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அண்ணாமலை மீதான அதிருப்தி அப்படின்றது பெரிய அளவுல இருக்கு கட்சிக்குள்ளேயும். அது வந்து இப்ப அதிமுக கூட்டணியோட நம்ம இந்த எலெக்ஷனை சந்திக்கும் போது அது நமக்கு ஈல்ட் ஆகாது, அதாவது நமக்கு எந்த வகையிலையும் அது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை தராது அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட் போயிருக்கு. அதனாலதான் அமித்ஷாவை பொறுத்தவரையில அண்ணாமலையை வந்து தவிர்த்து விடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கே அவர் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஐ திங்க் பை அக்டோபர் வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் பாஜக தலைமையிடமிருந்து வரல, அண்ணாமலையை வந்து அக்கமடேட் பண்ணல அப்படின்னா நிச்சயமாக அவர் தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவருடைய க்ளோஸ் எய்ட்ஸ் வந்து சொல்றாங்க. சார், ஆனா போன வாரம் தானே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு பாஜக தொண்டர்கள் உயிரை கொடுத்து வேலை செய்யணும்லாம் சொன்னாரு. இந்த அளவு ஒரு அதிருப்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு காரணம் என்ன சார்? அதிமுகவோட வளர்ச்சிக்கு அவர் ஏன் பாடு பண்ண? இப்போ அமித்ஷா வந்து பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து கலந்து கொள்வதற்காக இங்க வந்திருக்காரு. அந்த இடத்துல அண்ணாமலை வந்து ஒரு முன்னாள் மாநில தலைவராக அவரை என்டோர்ஸ் பண்ணி பேசணும். அதே நேரத்தில் வந்து ஒரு விதமான கிரிட்டிசிசம் வந்து அண்ணாமலை மேல தொடர்ச்சியா வைக்கப்படுது. இவர் வந்து இங்க இருக்கக்கூடிய லீடர்ஷிப்போட ஒத்துழைக்க மாட்டாரு, இவர் வந்து பேரலா இன்னொரு வருஷனை செய்தியாளர்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு, எடப்பாடி பழனிசாமியை நாங்க தலைவரா ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளை வந்து இவர் கசிய விட்டுட்டே இருக்காரு. செய்தியாளர்கிட்ட பேசும்போது அதை வந்து ரொம்ப துணிச்சலாகவும் சொல்றாரு. இது வந்து கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து ஆல்ரெடி அமித்ஷாவுக்கு போயிருக்கு. ஸோ அதனால வந்து அமித்ஷாட்ட அப்படியெல்லாம் நான் இல்லை, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கேன், அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணத்துல தான் வந்து அவர் வந்து பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து வெளிப்படையாக ஒவ்வொரு பூத் கமிட்டி மெம்பர்ஸும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க நம்ம வந்து உழைக்கணும் அப்படின்னு பேசுனதுக்கான காரணம் கூட அதுதான். ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக பேசியிருக்காரே தவிர, பட் இன்னைக்கு நம்ம விசாரிக்கும் போது இது வந்து ரொம்ப ஒரு பீக்கு போயிடுச்சுங்க, இதுக்கு மேலெல்லாம் வந்து இது ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு. அண்ணாமலையை பொறுத்தவரையில தனி கட்சி தொடங்குவது தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு. அவர் தொடங்கினா பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுவும். அது மட்டும் இல்லாம அதிமுக பாஜக 3வது இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் கூட உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. சார், ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் தனி கட்சி தொடங்குறது அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். அதாவது எம்ஜிஆரை தவிர வேறு யாருமே வந்து தனி கட்சி தொடங்கி ஆட்சியை பிடிச்ச மாதிரி வரலாறு இல்லை. அப்படி இருக்கும்போது அண்ணாமலையோட முடிவு வந்து சரியா தான் இருக்கும்னு அவர் நினைச்சு செயல்படுறாரா? ஆக்சுவலா ரிஸ்க் தானே. இப்ப நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, அது ஒரு பீக்கு போயிடுச்சு, அப்போ வந்து கூட இருக்கக்கூடிய அட்வைசர்ஸ் என்ன சொல்லுவாங்க, தலைவரே உங்களுக்கு இல்லாத செல்வாக்கா, நீங்க வந்து தனி கட்சி ஆரம்பிங்க, நாங்க எல்லாம் உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு செகண்ட்ல எடுக்கக்கூடிய ஒரு முடிவா அது மாறும். அப்படிதான் நிறைய தலைவர்கள் கட்சியெல்லாம் தொடங்கி இருக்கிறாங்க. சரத்குமார் ஏன் கட்சி தொடங்கினாரு, டி ராஜேந்திரன் ஏன் கட்சி தொடங்கினாரு, அது பிறகு கமலஹாசன் ஏன் கட்சி தொடங்கினாரு, விஜய் ஏன் கட்சி தொடங்கி, எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரிக் ஆஃப் செகண்ட்ல வந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அண்ணாமலையும் மோட்டிவேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தனி கட்சி தொடங்கி அதுல வெற்றி பெறும் அளவுக்கு வந்து அண்ணாமலையுடைய பாப்புலாரிட்டி கிடையாது. நிச்சயமா அண்ணாமலைக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு சோசியல் மீடியால. அது வந்து அங்க ஒன்றும் இங்க ஒண்ணுமா இருக்கே தவிர வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தழுவிய அளவுக்கு வந்து அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. திமுகவை தீவிரமாக எதிர்த்தது தான் அண்ணாமலையுடைய பெரிய ஸ்ட்ரென்த். திமுகவை வந்து ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் அவர்களை கேள்வி கேட்டது தான் அண்ணாமலைக்கு ஒரு பாப்புலாரிட்டியை ஏற்படுத்தி தந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் மத்தியில் ஆளக்கூடிய அரசாக பாஜக இருந்ததுனாலையும், அவரும் வந்து இங்கே ஸ்டேட்ல ஒரு தலைவராக இருந்ததுனாலையும் அந்த மாதிரியான ஒரு பாப்புலாரிட்டியை அதை ஏற்படுத்தி தந்தது. ரெண்டாவது இன்னொன்று பாருங்களேன், அவர் வந்து போட்டியிட்ட எல்லா தேர்தல்களையும் தோல்வி அடைஞ்சிருக்காரு. நீங்க எலக்ட்ரலா வந்து அவர் வந்து ஒரு ஃபெயில்டு லீடர் தான். அவர் வெற்றி பெறாத வரையும் அவர் வந்து ஒரு தலைவரா எப்பயுமே ஏத்துக்க மாட்டாங்க. அது எந்த தலைவருக்குமே பொருந்தும். அப்ப வந்து அவர் புது கட்சி தொடங்கினாலும் கூட அந்த தொடக்கத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபயர் அப்படின்றது இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு 15% ஓட்டு இருக்கு இல்லையா, இப்ப நீங்க திமுக அதிமுகவை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 15% வாக்குகள் அப்படின்றது யாரெல்லாம் புதிதா வருவாங்களோ அவங்களுக்கு அது ஸ்பிளிட் ஆகி போகும். அந்த அடிப்படையில தான் வந்து சீமானுக்கு வந்து 8.2% வந்ததுக்கு கூட அது ஒரு காரணம். இன்னைக்கு வந்து அந்த வாக்குகளை பங்கு போடுவதற்கு விஜய்ன்ற ஒரு பெரிய ஹீரோ வர்றாரு, உங்களுக்கு சீமான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸா இருக்காரு. ஸோ இப்போ அண்ணாமலை வந்து புதிதாக வந்தாலும் கூட அவரால் ஒரு 1% 2% வேணா வந்து எடுத்து காமிக்க முடியுமே தவிர அது வந்து ஒரு சேஞ்சா இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா விஜய் தலைமையே ஒருவேளை வந்து அண்ணாமலை ஆதரித்து டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னா ஒரு நியூ வேவை வந்து பாலிடிக்ஸ்ல வந்து கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதா நான் நினைக்கிறேன்.
அதாவது அண்ணாமலை வந்து விஜய் ஆதரிப்பாரு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆனா பாஜக விஜய் ஆதரிப்பாருன்னு நான் சொல்ல வரல. ஒருவேளை அப்படி ஒரு முடிவு அவர் எடுத்தாரு அப்படின்னா மேபி அது ஒரு நியூ வேவ் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நீங்க வந்து எல்லா பொலிட்டீஷியன்ஸையும் பாத்தீங்கன்னா நீங்க திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில அவருக்கு வந்து 72 வயது ஆகுது. நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு வயதை ஒத்தவரா இருக்காரு. ஸோ அப்போ ஒரு நியூ வேவ் ஆஃப் பாலிடிக்ஸ் கிரியேட் ஆகணும்னா யங்ஸ்டர்ஸ் உள்ள வரணும் இல்லையா? இப்போ விஜய் உள்ள வந்திருக்காரு. இப்போ உதயநிதி வந்து திமுகவுடைய தலைவராக பொறுப்பேற்கும் பொழுது அது இன்னும் வந்து ஒரு ஒரு வேகத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த கட்சியில. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அண்ணாமலையும் உள்ள வர்றாரு இல்லையா? ஸோ இப்போ அது வந்து ஒரு வேவை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். அண்ணாமலை வந்து விஜய் ஆதரிப்பாரா ஆதரிக்க மாட்டாரா அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? ஸோ வாய்ப்புகள்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து பொட்டன்ஷியலா ஒரு 15-20% வாக்குகள் இருக்கு அப்படின்றத அவங்க வந்து சர்வே மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா மேபி நம்ம தனியா நிக்கிறதுக்கு விஜய் மாதிரியான ஒரு நபரை நம்ம ஆதரிக்கலாம். அவர் தான் அதிகாரத்திலையும் பங்கு தரேன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு நம்ம வந்து நம்மளுடைய பாலிடிக்ஸை வேற மாதிரி கொண்டு போறதுக்கான ஒரு திட்டத்தை வகுக்கலாம் அப்படின்னு கூட அண்ணாமலை நினைக்கலாம். டிடிவி தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ வேற வழியே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள பொறுத்தவரையில ஒண்ணு அவங்க கம்ப்ளீட்டா வந்து விஜயை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இல்ல அண்ணாமலையை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். சார் ஆனா நேத்து நைட்டு திடீர்னு ஒரு டிடிவி தினகரன் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு, நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறோம்னு. இந்த திடீர் அறிவிப்புக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடியும் அதாவது பாஜகவோட ரோல் ஏதாவது இருக்கா? இப்போ நீங்க வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் அப்சர்வ் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா டிடிவி தினகரனை பொறுத்தவரையில சரியா வந்து பாலிடிக்ஸ் பண்ணாத ஒரு நபரா இருக்காரு. அவரும் ஓபிஎஸ் தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிஜேபியுடைய தேசிய தலைமை எல்லாமே பார்த்துக்கும், பாஜக நமக்கு வந்து எல்லாமே பண்ணி தந்துருவாங்க, நம்ம வந்து என்டிஏல இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்துட்டாங்க. அவங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களை ஆக்சலரேட் பண்ணல, கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தரல, பெரிய அளவுல அவங்களுடைய கட்சி ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஒரு மாநாடு போடணும், ஒரு போராட்டம் பண்ணணும், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அவங்க வந்து பிளைண்டா வந்து பாஜக நம்மளை பார்த்துக்கும், நம்ம வந்து என்டிஏ அலைன்ஸ்ல இருந்தா போதும் அப்படின்ற மனநிலையில இருந்தவர்கள்ல 2 பேர், ஒன்னு ஓபிஎஸ், இன்னொன்னு டிடிவி தினகரன். அவங்க கட்சி வளர்க்காததுனால தான் இன்னைக்கு வந்து வேற வழியே இல்லாம அவர் வெளியே போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இது வந்து ரொம்ப தாமதமான ஒரு முடிவுன்னு நான் நினைக்கிறேன். இதுவே அவர் வந்து தன்னுடைய கட்சியை ரொம்ப ஆக்சலரேட் பண்ணி ஆக்டிவா வச்சிருந்தாரு அப்படின்னா பாஜக வந்து டிடிவி தினகரனுடைய இல்லத்துக்கு போய் எங்களோட அலைன்ஸுக்கு வாங்க அப்படின்னு கெஞ்சி இருக்கும். இன்னைக்கு கெஞ்சக்கூடிய ஒரு இடத்துல வந்து டிடிவி தினகரன் நின்னதுக்கு காரணம் அவர் மட்டும்தான். அவரும் ஓபிஎஸும் இன்னைக்கு வந்து முழுவதுமாக பாஜகவை நம்பியதால் அவர்களுடைய கட்சியோ அல்ல அவருடைய இயக்கத்தையோ அவர்களுடைய அணியையோ அவங்க வளர்க்கறதுக்கு மெனக்கடாத காரணத்தினால இன்னைக்கு வந்து பாஜக ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக அவங்க காத்திருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான், வேற வழியே இல்லாம இன்னைக்கு வந்து அவங்க அந்த அலைன்ஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு காரணமும் நினைக்கிறேன். சார் இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். அண்ணாமலை வந்து கலையதார்த்தம் தெரியாதவர்ல 2 எலெக்ஷன்ல வேற நின்று அவர் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காரு. இந்த 2026 ஒரு எலெக்ஷனை நம்பி, அதாவது பாஜக என்ன சரியான அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு ஒரு எலெக்ஷனுக்காக அவர் வெளியே வந்து, ஏன்னா அவருக்கு ஒரு 30 வருஷம் அரசியல் வாழ்க்கை இருக்கு, இந்த ஒரு எலெக்ஷனுக்காக வெளியே வந்து அவர் ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட்டை பிளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்ணாமலையை க்ளோஸா ஃபாலோ பண்ண வகையில அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பே இல்லை, அப்படியான ஒரு முடிவை அவர் ஒருபோதும் எடுக்க மாட்டார் அப்படின்றது தான் என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை இன்னைக்குமே கூட. ஆனா வந்து நான் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலையை பொறுத்தவரையில அவர் வந்து நிறைய டைம் கொடுத்து பார்த்தாரு. பாஜக வந்து உறுதியா இருக்காங்க, இந்த எலெக்ஷன் முடிகிற வரையும் அண்ணாமலை வந்து கேம்பெயின் தான் பண்ணணுமே தவிர அவருக்கு வந்து வேற எந்த பொறுப்புகளும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது. அப்படியே கொடுத்தாலும் தேசிய அளவுல வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்றதாகவும், ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரையில எனக்கு தமிழ்நாட்டுல பொறுப்பு கொடுங்க அப்படின்னு அவர் உறுதியா கேட்கிறாரு. எனக்கு வேற எங்கேயும் வேணாம், நான் வந்து 2026 எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து என் மண் என் மக்கள் பயணத்தை நான் நடத்தினேன், எனக்குன்னு ஒரு பெரிய அளவுல வந்து வாக்காளர்களை கிரியேட் பண்ணியிருக்கேன், கட்சிக்கு வந்து புதிய வாக்காளர்களை சேர்த்திருக்கேன் அப்படின்றப்ப தமிழ்நாட்டு அளவுல எனக்கு பொறுப்பு கொடுங்க அப்படின்றது தான் அவருடைய டிமாண்டா இருக்கு. ஆனா கட்சியை பொறுத்தவரையில அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகவோட நம்ம கூட்டணி போகும்போதே சில கண்டிஷன்ஸோட தான் நம்ம போயிருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில நீங்க வந்து நைனா நாகேந்திரன் சொல்றதை கேளுங்க, கட்சியுடைய மேலிடம் சொல்றதை கேளுங்க, அவசரப்பட்டு நீங்க வந்து கூட்டணியை வந்து சிக்கலுக்குள்ளாக்கக்கூடிய வகையிலையோ இல்ல கூட்டணியில விரிசல் ஏற்படக்கூடிய வகையிலேயே நீங்க கருத்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லை. அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்மளை நம்பி நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஸோ அப்ப நம்ம வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கும் போது மேபி அவங்களும் வருவாங்க, நமக்கு வந்து வயது இருக்கிறது அப்படின்றப்ப நம்மளே வந்து ஒரு தனி கட்சியாக செயல்படலாம். இந்த எலெக்ஷன்ல விட்டாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டில் வந்து
யங் லீடர்ஸ்க்கான ஒரு வேக்கம் ஒன்று கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்த நம்ம ஃபில் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அவருடைய பரிசீலனையில் இருப்பதா சொல்றாங்க. அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவாரா, இல்ல தொடர்ந்து பாஜகவே இயங்குவாரா, இல்ல இந்த தேர்தல் குறித்து உங்களோட எண்ணம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.